இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒயிட் அண்ட் பிளாக் கார்ட்டூன் எடிட் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரைட் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிடணும்னா, நியூ ஸ்கெட்ச் கொடுத்து அதர்ஸ் போயிட்டு வீடியோ ஃபிலிம் போயிட்டு ஃபிலிம் 2K அது ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான சைஸ் இது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இதில் மொத்தம் 2 டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் பார்த்த அந்த பால் பாயிண்ட் பண்ணி இங்கு பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து செலெக்ஷன் ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இந்த காம்பஸ் டூலை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் இமேஜ் இங்கே கொடுத்து உள்ளே இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜ் நீங்கள் லெஃப்ட்டு இல்லைனா ரைட் சைட் பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த லைட் படுற எடிட் வந்து கரெக்டாக பண்ண முடியும். இப்போ ஒரு நியூ லேயருக்குள்ளே இப்போ வந்து நம்ம அந்த ஹேண்டுக்கு ஷர்ட்டுக்கு தேவையான இடத்துல அந்த ஹைலைட்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு இப்போ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் ஒரு நியூ லேயர் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து கிரே டோன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த கிரே டோன் பண்ணுறது என்ன பண்ணோன்னா, கடைசியாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம இந்த பெரிய இந்த ஒயிட் இருக்குல்ல, இது எங்கே இருக்குன்னு நம்ம எந்த லேயர்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த லேயர் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த காம்பஸ் ஆப்ஷனில் செலெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணி இந்த லேயரில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு வந்து காப்பி ஆப்ஷன் இருக்குது. அதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே இந்த கீழே இருக்க லேயர்கிட்ட போயிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு கொடுத்தோம்னா இங்கே பேஸ்ட் ஆகிரும். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் முன்னாடி அந்த மாதிரி வச்சுட்டு கிளிக் கொடுத்துட்டோம்னா அந்த லேயர் ஓகே ஆயிரும். இதை கிளிக் பண்ணி ஹெச்எஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் இதை கிரேவாக மாற்றிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் இப்போ கிரே டோன் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே கிரே டோன் கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த சைடில் இந்த ஹேண்ட்ஸ் நம்ம எங்கெங்கே ஒயிட் அப்ளை பண்ணோமோ அங்கே எல்லாத்துக்கும் கிரே டோன் கொடுத்துருக்கோம். இங்கே நான் போட்டிருக்க அந்த கிளாஸுக்கு கிரே டோன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரொட்டி எல்லா லேயர் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க.